நான் இங்கே ஆமை முயலும் கதை சொல்கிறேன், சரிங்களா? ஆமையும் முயலுக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். முயல் அங்கே காட்டு சிங்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானை, குதிரை எல்லாமே காடு. அதுங்க வருடம் போட்டி வச்சு கொண்டாடும். ஏன்னா அதுங்க அந்த காடுடைய வளங்கள் உருவான நாள், அந்த காட்டு விலங்குகளெல்லாம் முதல்ல சந்தித்தது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது, ஒன்று வாழ்க்கையை பற்றி நம்ம இப்போ எப்படி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, திருமண நாள், பிறந்த நாள்னு அந்த மாதிரி அங்கே காட்டு விலங்குகள் கொண்டாடக்கூடிய நாள். ஓகேங்களா? அப்படி ஒரு நாள் இருக்கும்போது இந்த தடவை வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே விளையாடுவோம், ஆடுவோம், பாடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கோம்ல, ஓட்டப்பந்தயம் வைக்கலான்னு எல்லா விலங்குகளும் பேசி முடிவெடுத்தது. அப்போது சிங்கம் சந்திச்சு, எனக்கு பாய தான் தெரியும், உரிமை தான் தெரியும், என்னால் ஓட முடியாதுன்னு சிங்கம் பின்வாங்குச்சு. சிறுத்தை சொல்லிச்சு, எனக்கு வந்து வேட்டை ஆடணுன்னா எனக்கு பசினா ஓடுவேன், இப்போ எனக்கு ஓடுறதுக்கு கிடையாது, அதனால் எனக்கு ஓடுறதை பற்றி எனக்கு சரியான அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லிச்சு, ரன்னிங் ரேஸை பற்றி. அப்போது யானை சொல்லிச்சு, நானே குண்டாக இருக்கேன், என் உடம்பை வச்சு நடக்கிறதே கஷ்டம், நான் எங்கேருந்து ஓட போகிறேன்னுச்சு. சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு ரீசன் சொல்லிச்சு. நிறைய சொல்லிச்சு, என்னாலலாம் ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாது, அதாவது இந்த காடை சுற்றினா என்னால் சுற்ற முடியாது, நான் வரலன்னுச்சு. வேட்டை நாய்களும் சொல்லிச்சு, குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் ஓட முடியும், என்னால் ஓட முடியாது. ஒவ்வொரு காரணத்தை சொல்லிச்சு. ஆமை ரெடியாக இருந்தது, நானும் ஓட ரெடின்னு. முயல் யோசிச்சிச்சு, எல்லாரையும் பார்த்துச்சு, ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்லி இது பண்ணுறதுனால நம்மளை விட இங்கே பலசாலி யாருமே இல்லை, ஆமை பொறுமையாக நடக்கக்கூடியது, இதுக்கு கூட நம்ம ஓட்டப்பந்தயம் வச்சுன்னா நம்ம தான் ஜெயிப்போம், இந்த காட்டுக்கே நம்ம என்ன சொல்கிறது, ஒரு வருடத்துக்கு நம்ம பேச்சை கேட்பாங்க, நம்ம சொல்கிறது தானே. இங்கே யார் வருஷம் போட்டி நடக்கும், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பேச்சை ஒரு வருஷத்துக்கு கேட்டே ஆகணும். அந்த மாதிரி தான் அவங்க வைக்கிறது தான் ரூல்ஸு, அவங்க பேச்சை தான் கேட்கணும், அவங்க சொல்கிற மாதிரி தான் நடக்கணும். அப்படி தான் அவங்க இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, இந்த விலங்குகளை இப்படி தான் வேட்டையாடணும், பயமுறுத்தக்கூடாதுன்னா பயமுறுத்துக்கிற மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸை போடும். அப்படி இருக்கும்போது யோசிச்சுது, அப்போ ஆமையா நம்ம தான் இங்கே ஜெயிக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு நம்ம ஆளறோம், கையில் நம்ம வாங்குகிறோம் அதிகாரத்தை அப்படின்னு நினச்சிக்கிச்சு. அப்போ என்ன பண்ணிச்சு, முயல் எல்லாமா சேர்ந்து ஒரு கோடை கிழிச்சு எல்லாம் ஸ்டார்ட்டு ரெடி 1 2 3 ஜூட்டெல்லாம் சொன்ன பிறகு ரெண்டுமா சேர்ந்து ஓட ஆரம்பிச்சு. முயல் ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு, கண் எட்ட தூரம் வரைக்கும் ஆமையை காணும். இது என்ன பண்ணிச்சு, எப்படி இருந்தால் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், போய் பரிசை வாங்க போகிறோம், நம்ம கொஞ்ச நேரம் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கி ஓய்வு எடுப்போம், ரொம்ப தூரம் ஓடி வந்ததால் நம்மளுக்கு முடியலன்னு சொல்லி படுத்து தூங்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி தூங்கிட்டு இருந்தேன், இதை கிராஸ் பண்ணி ஆமை போகிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு தூங்கிருச்சு. இது நல்லா காடெல்லாம் சுற்றி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கும்பலோடு போய் சேர்ந்து அந்த கோட்டை தாண்டி நின்றுடுச்சு. முயல் எழுந்துக்குச்சு, என்னம்மா காணோம் நம்ம நண்பனை, அப்போ நம்ம தான் வின்னுன்னு சொல்லி இது குடுகுன்னு ஓடி போயிட்டு சொல்லிச்சு, எனக்கு பரிசை கொடுங்க, நான் தான் வந்துட்டேனேன்னு. எங்கே பரிசை கொடுக்கறது, இது என்ன சாயங்காலம் வேலையாயிடுச்சு, சரியா, இங்கே வந்து ஜெயிச்சிடுச்சு ஆமை, எப்பயோ வந்துடுச்சு பகல்லையே, அதனால் ஆமை வின்னாயி எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து எல்லாம் முடிச்சு நாங்கள்லாம் உணவு எல்லாம் உண்டுட்டு அவங்கவுங்க இருப்பிட இடத்துக்கு போகிறோம் அப்படின்னுச்சு. இப்போ வந்து அதிகாரமும் கிரீடமும் கொள்ளா கொடுத்தாச்சு, நீ போயிட்டு நம்ம ஆமையை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு அது உனக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு வா அப்படின்னுச்சு. அப்போ முயல் சொல்லிச்சு, உன்னுடைய யோசனை சிந்தனை எல்லாமே நான் பாராட்டுறேன், நீ ரொம்ப அறிவாளி தான், நீ என் கூட போட்டி போட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு போட்டி போட்டேன், ஆனால் நீ எங்கே திரும்ப தப்பு பண்ண, என்னை நீ கேவலமாக நினச்ச பற்றியா, என்னை ஏளனமாக நினச்ச பற்றியா, இந்த மாதிரி வந்து பார்த்தியானா இவன் என்ன பண்ண போகிறான், இவன் இருக்கிறதுலே சோம்பேறின்னு, அதுதான் தப்புன்னு. யாரையுமே நம்ம என்றைக்குமே சரி இவங்க இதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நம்ம தீர்மானமே பண்ணிடக்கூடாது, அவங்க திறமை வெளியே வந்து ஓவர்டேக் பண்ணாங்கன்னா நம்ம தாங்க மாட்டோம். நன்றி வணக்கம். யாரையுமே நம்ம தப்பான ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது, எதுக்குமே லாய்க்கில்லை, அவங்கள மாதிரி வேலை செய்யவும் சுறுசுறுப்பாக இருக்கவும் அவங்கள மாதிரி நம்ம அறிவாளியாக இருக்கவும் நம்மளால் முடியாது. நன்றி வணக்கம்.